ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2025ஆம் ஆண்டு மார்கழி மாதம், இந்த ஆண்டினுடைய கடைசி மாதம், மிதுனம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ராசியிலேயே உங்களுடைய ஜீவனாதிபதி குரு பகவான், 7ஆம் அதிபதி குரு பகவான் ராசியிலேயே வந்து அமர்ந்து ராசியை புனிதப்படுத்தி கொண்டிருக்கிறார். 10ஆம் இடத்துல சனி பகவான், ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். 9ஆம் இடத்துல ராகு அமர்ந்திருந்தாலும் நேரடியாக குருவின் பார்வையில் நல்ல பிள்ளையாக இருக்கிறார். 3ஆம் இடத்தில் கேது அமரலாம். 3ஆம் இடம் ராகு எதுக்களுக்கு, அதாவது ஆதிபத்திய விசேஷம் இல்லாதவர்களுக்கு, இயற்கை அசுபர்களுக்கு 3ஆம் இடம் நல்ல இடம். 7ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் அமர்ந்திருந்தாலும் குருவின் வீட்டில் குருவின் பார்வையில சுபத்துவமாக இருக்கிறார்கள். இந்த மாதம் ராசிநாதன் 6ஆம் இடத்துல மறைந்திருந்தாலும் சுக்கிரனோடு சேர்ந்து சுபத்துவமாக இருக்கிறார். மாதத்தினுடைய பிற்பாதியில 14ஆம் தேதி அளவில் 7ஆம் இடத்தில் வந்து அமர்ந்து சுபத்துவமாகி நேரடியாக ராசியை பார்க்க போகிறார் ராசிநாதன் புதன் பகவான். சுக்கிர பகவான் மாதத்தினுடைய ஆரம்பத்தில் ஒரு 5ஆம் தேதி அளவில் விருச்சிகத்திலிருந்து தனுசு மனையில் வந்து அமர்ந்து விட்டு மாதத்தினுடைய கடைசி பகுதியில் ஒரு 28ஆம் தேதி அளவில் மகரத்தில் சென்று அமரப்போகிறார். மாதத்தினுடைய பெரும்பாலான நாட்கள் சுக்கிர பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்து ராசியை புனிதப்படுத்தி கொண்டிருக்கிறார். 2 மாபெரும் சுபர்கள் ராசியோடு மாதம் முழுவதும் தொடர்பு பட்டிருக்கக்கூடிய அற்புதமான இந்த அமைப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் 2025ஆம் ஆண்டு என்னென்ன பலன்களை எல்லாம் கொண்டு வர இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல 2 மாபெரும் சுபர்கள் ராசியோடு நேரடியாக தொடர்பு கொள்கிற போது மனதில் இருந்த குழப்பங்கள் எல்லாமே அப்படியே விலகும். ஒரு கிளாரிட்டி, பேலன்ஸ். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் அடிப்படையாக தேவையாக இருப்பது தெளிவு, சமநிலை. இந்த மார்கழி மாதம் மிதுன ராசிக்காரர்கள் தெளிவாக இருப்பீர்கள், சமநிலையாக இருப்பீர்கள், பதட்டம் இல்லாமல் இருப்பீர்கள். புத்தி கூர்மை, புத்திசாலித்தனம் என்பது மிதுன ராசிக்காரர்களிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மார்கழி மாதம் மிதுன ராசிக்காரர்களிடம் தாராளமான புத்தி கூர்மை இருக்கும். 2 மாபெரும் சுபர்கள் ராசியை நேரடியாக தொடர்பு கொண்டு ராசி புனிதம் அடைந்திருக்கிறது, அதீதமாக சுபத்துவமாக இருக்கிற போது புத்தி கூர்மைக்கு எந்த குறையும் இருக்காது. இதுவரைக்கும் புத்திசாலித்தனம் சற்று ஏதாவது அசௌகரியங்களை சந்தித்திருந்தால் தெளிவாக சிந்தித்து தெளிவாக முடிவெடுத்து தெளிவாக நகரக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. மார்கழி மாதம் மிதுனராசிக்காரர்களுடைய புத்திசாலித்தனத்தை பார்த்து சுற்றி இருக்கிற உறவுகள் எல்லோரும் வியக்கப் போகிறார்கள். உண்மையில சொல்றேன், ராசியிலே வந்து குரு பகவான் அமர்ந்து அவருடைய இருப்பாலும் அவருடைய தொடர்பாலும் 1, 5, 9, 7ஆம் இடங்கள் எல்லாம் சுபத்துவமாக இருக்கிற போது, குறிப்பாக 7ஆம் இடம் அதீத சுபத்துவமாக இருக்கிற போது அத்தனை உறவுகளுக்கும் உங்களுக்கும் இடையில இருந்து அத்தனை கருத்து வேற்றுமைகளும் அப்படியே விலகும். இதுவரைக்கும் இல்லாதது போல் கணவன் மனைவிக்கு இடையில நிறைய அன்பு பிறக்கும், பரஸ்பரம் புரிதல் இருக்கும். நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால், காதலித்துக் கொண்டிருந்தால் நல்ல பரஸ்பரம் புரிதலும் அன்பும் அளவு கடந்த காதலும் இருக்கும். காதலால புனிதமான நிறைய சம்பவங்கள் நடக்கும், புனிதமான மறக்க முடியாத நிகழ்வுகள் மார்கழி மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உறவுகளால நடக்க போகிறது. சகோதர ஒற்றுமை, கணவன் மனைவி ஒற்றுமை, காதலர்கள் ஒற்றுமை, நண்பர்களுக்கு இடையில ஒற்றுமை, தொழில் பங்குதாரர்களுக்கு இடையில ஒற்றுமை, வேற்று இனம் வேற்று மதம் பேசக்கூடியவர்கள். ராகு குருவின் பார்வையில் இருக்கிறார். அந்நியர்களின் தொடர்பு கிடைத்து அந்நியர்களால எல்லா லாபமும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. புதிதாக அறிமுகமாகக்கூடிய மனிதர்கள் வாழ்க்கை முழுவதும் உங்களுடைய உண்மையான நண்பர்களாக, உங்களுடைய உண்மையான வெல் விசேஷாக மாறுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. உறவுகளுக்கும் உங்களை சுற்றி இருந்த மனிதர்களுக்கும் உங்களுக்கும் இடையில இருந்த அத்தனை கருத்து வேட்டைகளும் அப்படியே விலக போகிறது. அதாவது கம்யூனிகேஷன், தொடர்புகளுக்குள்ள இருந்த தேவையில்லாத குழப்பங்கள் எல்லாம் அப்படியே தீரப்போகிறது. உறவுகளுக்கும் உங்களுக்கும் இடையில நல்ல பரஸ்பரம் புரிதலும், சமூகத்துல உங்களை பற்றி மனிதர்கள் நல்ல விதமாக புரிந்து கொள்ள போகிறார்கள். இந்த மனிதனை நாம் தவறாக புரிந்து கொண்டு விட்டோம் என்பதை உணரப் போகிறார்கள். புத்திசாலித்தனமாக சமநிலையாக நீங்களுமே தெளிவோடு நடந்து கொள்ள போகிறீர்கள். கடவுளுடைய கருணைக்கு இந்த 2025ஆம் ஆண்டு மார்கழி மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு எந்த பஞ்சமும் இல்லை. உண்மையில சொல்றேன், அவரவர் வாழ்க்கை அவர்களுடைய வயதுக்கு ஏற்ப கடன்கள் கிடைக்கும். கல்வி கடன், வாகன கடன், வீட்டு கடன், வியாபார கடன் கிடைப்பதற்கான சுப கடன்கள் கிடைத்து அதனால எல்லா வளர்ச்சிகளும் முன்னேற்றங்கள் நடப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. பொன் பொருள் சேர்க்கை, வீடு வாகன சேர்க்கை, வண்டி வாகன சேர்க்கை, பெயர் புகழ் சேர்க்கை, ஆரோக்கிய சேர்க்கை, நல்ல நண்பர்கள் சேர்க்கை, அதாவது நிறைய புதிய விடயங்கள் உங்களை நோக்கி வரப்போகிறது. எல்லாமே உங்களுக்கு நன்மையாக இருக்க போகிறது. 3ஆம் இடத்துல கேது பகவான் அமர்ந்து உங்களுடைய முயற்சிகளை எல்லாம் பலிக்க வைக்க போகிறார். ஆழ்மன ஆசைகள் நிறைவேறும்,
புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரும். கணவன் மனைவி ஒற்றுமை, அதாவது மார்கழி மாதத்துல யாருமே திருமணம் செய்து கொள்வதில்லை, விதை விதைப்பதில்லை. ஆனால் 7ஆம் இடம் அபரிவிதமான சுபத்துவமாக இருக்கிற போது ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் நல்லபடியாக மிதுன ராசிக்காரர்களுக்கு மார்கழி மாதத்துல அறிமுகமாக இருக்கிறது. அதாவது சம்பந்த கலப்பை ஏற்படுத்தி கொள்ளலாம், தை பிறந்த பிறகு திருமணத்தை வைத்துக் கொள்ளலாம். இப்போது நீங்கள் நல்ல பேச்சுவார்த்தையை நடத்தலாம். நல்ல வரன் அறிமுகமாக இருக்கிறது. இந்த அதாவது குரு பலம் வருகிற போது குரு சுக்கிரன் 2 பேருமே ராசியோடு நேரடியாக தொடர்பு கொள்கிற போது இப்போது வாழ்க்கை துணை உங்கள் வாழ்க்கைக்குள் வந்தால் அந்த வாழ்க்கை துணை வாழ்க்கை முழுவதும் அற்புதமாக செயல்படும். நல்ல வரன் கிடைக்கும். மார்கழி மாதத்துல நல்லதொரு வரன் கிடைத்தால் தயவு செய்து மிஸ் பண்ணி விடாதீர்கள். இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதாவது 7ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கிறது, 9ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கிறது. சனி பகவான் 10ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் குருவின் வீட்டில தான் இருக்கிறார். 3ஆம் இடத்துல கேது நல்லபடியாக அமர்ந்திருக்கிறார். 6ஆம் இடத்துல ராசிநாதன் அமர்ந்திருந்தாலும் சுபத்துவமாக இருக்கிறார். அதாவது எந்த தீய பலன்களும் நிச்சயமாக சொல்ல முடியவில்லை. அதாவது மாணவர்கள் கல்வியில முன்னேற்றமாக போகலாம். குடும்ப பெண்களுக்கு தேவையான விடயங்கள் எல்லாமே தேடி வரப்போகிறது. அதாவது தனகாரகர் குரு ராசியிலேயே இருக்க மாபெரும் இன்னும் ஒரு சுபர் 7ஆம் இடத்தில் அமர்ந்து நேரடியாக ராசியை பார்த்து கொண்டிருக்க சிவராஜ யோகம், அதாவது குருச்சந்திர யோகம், குருமங்கள யோகம், ஏகப்பட்ட யோக அமைப்புகளோடு பிருகுமங்கள யோகம் அற்புதமாக ராசி செயல்பட இருக்கிறது. ராசி புனிதமடைந்து இருக்கிறது. பெண்களுக்கு மனசில் இருந்த கவலைகள் எல்லாமே அப்படியே விலகும். தாராளமான பண வரவு இருக்கும். பொருளாதாரத்துல எந்த சிக்கல்களும் இல்லை. குடும்பத்துக்குள்ள நிம்மதி இருக்கும். விலை உயர்ந்த ஆடைகள், விலை உயர்ந்த கார், நிலம் வாங்குவது, வீடு வாங்குவது, வண்டி வாகனம் வாங்குவது, எல்லா அமைப்புகளும் தெளிவாக இருக்கிறது. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு மார்கழி மாதத்துல உண்மையிலேயே என்னால் எந்த கெடு பலன்களும் சொல்ல முடியவில்லை. ஒரே ஒரு இடத்துல தான், அதாவது 10ஆம் இடத்தில் நிற்கக்கூடிய சனி பகவான் 4ஆம் இடத்த சுகஸ்தானத்தை பார்க்கிறார். அதாவது உடல் ஆரோக்கியத்தை தான் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் என்று மறுபடியும் மிதுன ராசிக்காரர்களுக்கு நான் வலியுறுத்த விரும்புகிறேன். சுகஸ்தானம் நேரடியாக சனி பகவானுடைய பார்வை இருக்கிறது. சனி பகவானுக்கு நேரடியான வேறு எந்த சுபர்களுடைய தொடர்புகளும் நேரடியாக கிடைக்கவில்லை. குருவனுடைய வீட்டில் இருக்கிறார். 10ஆம் இடத்தில் நிற்கிற சனி பகவான் தொழில் விடயமாக, வேலை விடயமாக, வியாபார விடயமாக உங்களை கொஞ்சம் பிசிக்கலி கொஞ்சம் அதிகமாக உழைப்பை எதிர்பார்க்கிறார். டிசிப்ளினை எதிர்பார்ப்பார். 4ஆம் இடம் ஒழுக்கம், டிசிப்ளின். அதாவது சூரிய உதயத்துக்கு முன்பாக எழுந்து உடற்பயிற்சிகளை மேற்கொண்டு சரியான உணவு பழக்க வழக்கம், உடல் ஆரோக்கியம் அமைப்புகளை மெயின்டைன் பண்ணிக்கொண்டு அன்றாட கடமைகளில் ஈடுபட வேண்டும். அதாவது 10ஆம் இடத்தில் நிற்கக்கூடிய சனி பகவான் உங்களிடம் ஒழுக்கத்தை எதிர்பார்க்கிறார். அந்த ஒரு விடயத்தை தான் சரியாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஐயா, இதற்கு ஏதாவது பரிகாரம் இருக்கிறதா என்று நீங்கள் கேட்டால் அற்புதமான பரிகாரங்கள் எவ்வளவோ சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள், பெரியோர்கள், ரிஷிமார்கள், ஞானிமார்கள், நாயன்மார்கள், ஆழ்வார்கள். அதாவது மிதுன ராசிக்காரர்களுக்கு நான் ஒரு அழகான பாடலை சொல்ல விரும்புகிறேன். யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் இன்னுரை தானே. அதாவது ஆலய வழிபாட்டுக்கு செல்கிற போது வெறுங்கையோடு செல்லக்கூடாது. ஒரு பூவோ பழமோ இலையோ ஏதோ ஒன்று கொண்டே ஆண்டவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். இறை வழிபாடுகளில் நீங்கள் ஈடுபடுகிற போது ஏதோ ஒன்றை அர்ப்பணித்து நீங்கள் நல்லபடியாக வணங்க வேண்டும். யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை. பசுமாடுகளுக்கு, அதாவது பசுக்களுக்கு உங்களாலான ஏதாவது உதவிகளை செய்யலாம். ஒரு கீரை வாங்கி தரலாம், பழங்கள் வாங்கி தரலாம், காய்கறிகள் வாங்கி தரலாம், புல்லு அறுத்து பசுக்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம். இந்த அமைப்புகளை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, நீங்கள் சாப்பிடுகிற வேளையில ஒரு புடி எடுத்து, அதாவது ஊர்வன எறும்புகளுக்கோ, காகங்களுக்கோ, பறவைகளுக்கோ, விலங்குகளுக்கோ அல்லது ஒரு ஏழை குழந்தைகளுக்கோ ஒரு புடி உணவு தானம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். இது எதுவுமே செய்ய முடியவில்லையா? சரி, பரவாயில்லை, 4 நல்ல வார்த்தைகளையாவது பேசுங்கள் என்று சொல்கிறார்கள். இந்த அடிப்படைகளை பார்த்து கொள்ளுங்கள். அதாவது யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் இன்னுரை தானே. நல்ல வார்த்தைகளை பேசுங்கள், நல்ல மனிதர்களாக இருங்கள். இந்த 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்திலும், அதாவது மார்கழி மாதம், தமிழ் மாதம் மார்கழி மாதத்துல மிதுன ராசிக்காரர்களுக்கு என்னால் எந்த தீய பலன்களும் சொல்ல முடியவில்லை. 10ஆம் இடத்தில் நிற்கிற சனி பகவான் பிசிக்கலா உங்களை அதிகமாக உழைக்க வைப்பார். அதிகமான உழைப்பை எதிர்பார்க்கிறார், டிசிப்ளினை எதிர்பார்க்கிறார். மார்கழி மாதம் என்று சொல்கிற போது ஒரு அற்புதமான மாதம். கண்ணன் கீதையில நான் மாதங்களில் மார்கழியாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். சூரியனுடைய நகர்வை வைத்துத்தான் ஒவ்வொரு மாதமும் தீர்மானிக்கப்படுகிறது. சித்திரை மாதம் சூரிய பகவான் மேசத்திலே அங்கே உச்சமடைந்திருக்கிறார். ஆவணி மாதத்துல தன்னுடைய சொந்த வீட்டுல சிம்மத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார். ஐப்பசி மாதத்துல, அதாவது இந்த தீபாவளி வருகிற இந்த மாதத்துல, ஐப்பசி மாதத்துல சூரிய பகவான் துலாத்துல நீச்சம் அடைந்திருக்கிறார். மார்கழி மாதத்துல சூரிய பகவான் தனுசு மனையில் அமர்ந்திருக்கிறார். இந்த அடிப்படையில தக்ஷணாயன புண்ணிய காலத்தில் இப்போது நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அதாவது ஆடி மாதத்திலிருந்து மார்கழி மாதம் வரைக்கும் தக்ஷணாயன புண்ணிய காலம். சூரிய பகவான் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி அப்படியே நகர்ந்து வரக்கூடிய காலம். தக்ஷணாயன புண்ணிய காலம் ஆரம்பிக்கிற ஆடி மாதமும் சரி, அது நிறைவடைகிற மார்கழி மாதமும் சரி, அற்புதமாக ஆண்டவனை வணங்குவதற்கு அற்புதமான மாதமாக இருக்கிறது. ஆடி மாதம் என்று சொல்கிற போது ஆடி பெருக்கு, ஆடி தபசு, ஆடி வள்ளி, ஆடி அமாவாசை, ஆடிக்கூழ், ஆடி மாதம் முழுவதுமே ஆடி தபசு, ஆடி மாதம் முழுவதுமே அற்புதமாக ஆன்மீக மயமாக இருக்கிறது. மார்கழி மாதத்துல திருப்பாவை, திருவம்பாவை, கனகதார அஷ்டோஸ்திரம், அதாவது
அத்தனை ஆன்மீக அமைப்புகளுக்குள்ளும் நீங்கள் இந்த மார்கழி மாதத்தை தனூர் மாதத்தில் ஈடுபடுகிற போது அதிகப்படியான நற்பலன்களை வாங்கிக் கொள்ள முடியும். உண்மையில சொல்றேன், கனகதாரா ஸ்தோத்திரம் என்பது ஆதிசங்கரால மனித குலத்துக்கு வழங்கப்பட்டது. அதாவது மகாலட்சுமியை குறித்து அவர் பாடிய அற்புதமான பதிகங்கள் மனிதர்களுடைய, இந்த பூமியிலே வாழக்கூடிய மனிதர்களுடைய அதாவது கஷ்டங்களை, வறுமைகளை போக்கக்கூடியது. அங்கம் ஹரே புலகபூஷணம் ஆச்சிரயந்தி பிருங்காங்கநேவ முகுலாபரணம் தமாலம் அங்கே கிருதாகல விபூதிர் அபாங்க லீலா மாங்கல்ய தாஸ்து மம மங்கள தேவதாயா. இப்படி ஆதிசங்கரர் மகாலட்சுமியை குறித்து பாடிய அற்புதமான பதிகங்கள் எல்லாம் இருக்கிறது. அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல மார்கழி மாதத்துல மனிதர்கள் ஏழியாக எழுந்து காலை கடன்களை செய்து கொண்டு உடலை சுத்தம் செய்து கொண்டு உடலையும் உள்ளத்தையும் சுத்தம் செய்து கொண்டு பாராயணம் செய்ய வேண்டும். அதாவது திருப்பாவை, திருவம்பாவை, கனகதாரா ஸ்தோத்திரம் இது போன்ற அமைப்புகளை நீங்கள் பாராயணம் செய்கிற போது எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆதிசங்கர் இன்னும் எத்தனையோ அற்புதமான நூல்களை எல்லாம் இந்த பூமிக்கு தந்திருக்கிறார். விவேக சூடாமணி, சிவானந்த லஹரி, பஜ கோவிந்தம், ஆத்ம தத்துவம், ஆத்மபோதம், தத்துவபோதம், ஸ்ரீ தட்சணாமூர்த்தி ஸ்தோத்திரம், கனகதாரா ஸ்தோத்திரம் இது எல்லாமே ஆதிசங்கரால இந்த பூமிக்கு வழங்கப்பட்டது. பகவத்கீதையுமே ஒரு விதத்தில் ஆதிசங்கரர் தந்ததுதான். அதாவது மகாபாரதத்துல கிருஷ்ணருக்கும் அர்ஜுனருக்கும் அடைந்த அந்த உரையாடல்களை, குருஷேத்திர போர்க்களத்துல அந்த உரையாடல்களை தனியே வெளியில எடுத்து அதற்கு பகவத்கீதை என்று பெயர் போட்டு உலகுக்கு தந்தவர் ஆதிசங்கரர். அதாவது ஆதிசங்கரை படியுங்கள், கனகதாரா ஸ்தோத்திரம் படியுங்கள், அதிகாலையிலிருந்து திருவம்பாவை, திருப்பாவை படியுங்கள். இந்த மார்கழி மாதத்தை மனிதர்கள் மிஸ் பண்ணவே கூடாது. ஆண்டவனை வணங்குவதற்கென்றே வந்திருக்கிற அற்புதமான மாதம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதத்துல என்னால எந்த தீய பலன்களும் சொல்ல முடியவில்லை. வேலைப்பளு சற்று அதிகமாக இருக்கலாம், ஆனா வருமானத்துக்கு ஒரு குறையும் இருக்காது, மனதில் நிம்மதிக்கு ஒரு குறையும் இருக்காது. உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும். சனி பகவானுடைய நேரடியான பார்வை சுகஸ்தானத்துக்கு விழுகிறது. சுகஸ்தானம் என்று சொல்கிற போது உடைய வண்டி வாகனம், வீடு வாசல், தாயார், கல்வி, உடல் ஆரோக்கியம் எல்லாவற்றுக்கும் மேலாக டிசிப்ளின், இந்த அமைப்புகளை நீங்கள் பார்த்து கொண்டு விட்டால் மார்கழி மாதம் மிதுன ராசிக்காரர்களுடைய மாதம். வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு மார்கழி மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதில் ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.